hearty welcome to all the dignitaries on behalf of Raj Bhavan who have come here on this momentous occasion to celebrate Independence Day with us, with one thought, as one family. சுதந்திர தின விழாவையொட்டி சென்னை ஆளுநர் மாளிகையில் ஆளுநர் அளிக்கும் தேநீர் விருந்தில் கலந்து கொள்வதற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அங்கு சென்றுள்ளார். அந்த காட்சிகளை தற்போது நாம் நேரலையாக பார்த்து வருகிறோம். அரசு சார்பில் ஆளுநரின் அழைப்பை ஏற்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அதில் பங்கேற்றிருக்கிறார். அமைச்சர்கள் துரைமுருகன் ஆகியோரும் அந்த விருந்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இங்கு வருகை தந்துள்ள அனைத்து முக்கியஸ்தர்களுக்கும் தங்களது சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றார்கள். The Honorable Governor and Lady Governor were exchanging greetings with the Vice Chancellors of universities, heads of NIRF institution, university body nominees, state association representatives, schools and colleges. சுதந்திர தின விழாவையொட்டி ஆளுநரின் அழைப்பை ஏற்று அரசு சார்பில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆளுநரின் தேநீர் விருந்தில் கலந்து கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகளை நாம் நேரலையில் பார்த்து வருகிறோம். அமைச்சர்கள் துரைமுருகன் உள்ளிட்டோரும் விருந்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். விவரங்களுடன் செய்தியாளர் கண்ணன் இணைகிறார். கண்ணன், தற்போது விவரங்களுடன் செய்தியாளர் கிருஷ்ணா இணைகிறார். கிருஷ்ணன், தற்போது ஆளுநரின் தேநீர் விருந்தில் முதலமைச்சரோடு யார் யாரெல்லாம் கலந்து கொண்டிருக்கிறாங்க, விவரங்கள் என்ன? நிச்சயமாக சுதந்திர தினம் மற்றும் குடியரசு தினம் ஆகிய நிகழ்வுகள் ஆளுநர் ஆளுநர் மாளிகையில் தேநீர் விருந்தை அளிப்பார். குறிப்பாக தமிழக அமைச்சர்கள் மற்றும் முக்கிய நிர்வாகிகள், அரசியல் பிரமுகர்கள், முக்கிய பிரமுகர்கள் ஆகியோருக்கு அழைப்பு கொடுத்து தனது ஆளுநர் மாளிகையில் தேநீர் விருது என்பது வழக்கம். அந்த வகையில் 78வது சுதந்திர தினம் அனுசரிக்கப்பட்ட நிலையில் இன்று மாலை ஆளுநர் மாளிகையில் 5 மணி அளவில் for our independence. Their unwavering determination inspires us to contribute positively to our country. Carrying this message, the Honorable Governor and the Lady Governor are exchanging their Independence Day greetings with guests from the Diplomatic Corps, senior officers, retired IAS IPS officers, women's self-help groups, and the representatives from the Valalar Society, who too have come here with a mutual patriotic feeling. India is a land of diverse culture, language and tradition. Yet we stand united as one nation. Our strength lies in this unity, and it is what has kept us strong. To cherish and preserve this unity, to continue building a prosperous India is our motto. And with that elevated thought, we have among us the young achievers, heads of MSME, startups, organizers of various functions, Padma awardees with whom the Honorable Governor and Lady Governor are exchanging their greetings. நாம் சுதந்திர காற்றை சுவாசிக்க பல இன்னல்களை தாங்கி சிறை காற்றை சுவாசித்த உயிர் நீத்த தியாகிகளுக்கு வீர வணக்கத்தை ஒன்று சேர்ந்து உரக்க கூறுவோம் என்று சொல்லி இங்கு வருகை தந்துள்ள முக்கியஸ்தர்களுக்கு மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் மற்றும் மாண்புமிகு ஆளுநர் அவர்களின் துணைவியார் அவர்கள் தங்களது சுதந்திர தின வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றார்கள். சாதி, மத, இன, மொழி வேறுபாடுகளை கடந்து நாம் அனைவரும் இந்தியன் என்ற ஒற்றை சொல்லால் இணையும் பாரத நாட்டின் சொந்தங்களுக்கு இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். நாட்டின் விடுதலைக்காக போராடிய தியாகிகளை போற்றி வளமான வல்லரசு என்ற பாரதத்தை உருவாக்க அனைவரும் சுதந்திர தின விழாவையொட்டி ஆளுநரின் தேநீர் விருந்தில் அரசு சார்பில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உள்ளிட்டோர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். விவரங்களோடு செய்தியாளர் கண்ணன் இணைகிறார். கண்ணன், தற்போது ஆளுநரின் தேநீர் விருந்தில் முதலமைச்சரோடு யார் யாரெல்லாம் கலந்து கொண்டிருக்கிறாங்க, விவரங்கள் என்ன? நிச்சயமாக சுதந்திர தினம் மற்றும் இந்த குடியரசு தின நாடுகளை பொறுத்தவரையில் ஆளுநரானது தேநீர் விருந்து அளிப்பது ஒரு வழக்கமாக உள்ளது. அதே போன்றுதான் இன்றைய தினம் சுதந்திர தினத்தை முன்னிட்டு தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி அனைவருக்கும் தேநீர் விருந்து அளித்துள்ளார்.
இந்த தேநீர் விருந்தில் குறிப்பாக கூற வேண்டும் என்றால் அரசு சார்பில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மற்றும் சபாநாயகர் அப்பாவு, அமைச்சர்கள் துரைமுருகன், உதயநிதி உள்ளிட்ட அமைச்சர்கள் கலந்து கொண்டுள்ளனர். மேலும் கூற வேண்டும் என்றால் மூத்த அமைச்சராக இருக்கின்ற KN நேரு, பெரியசாமி, ஏவாவேலு, தங்கம் தென்னரசு, KKS ராமச்சந்திரன் உள்ளிட்ட அமைச்சர்கள் கலந்து கொண்டுள்ளனர். இன்றைய தினம் சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளரை சந்தித்த நிதி மற்றும் மனிதவள மேலாண்மை துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு இன்றைய தினம் ஆளுநர் அளிக்கும் தேநீர் விருந்தில் அரசு சார்பில் முதலமைச்சர் உள்ளிட்ட அனைத்து அமைச்சர்களும் கலந்து கொள்வார்கள் என்று தெரிவித்தார். அதன்படி முதலமைச்சர் உள்ளிட்ட அனைத்து அமைச்சர்களும் இன்றைய தினம் தேநீர் விருந்தில் கலந்து கொள்கின்றனர். இதே போன்று கூற வேண்டும் என்றால் அதிமுக சார்பிலும் இந்த தேநீர் விருந்தில் கலந்து கொள்கின்றனர். அதிமுக சார்பில் அமைச்சர்கள் ஜெயக்குமார், பெஞ்சமின் ஆகியோர் கலந்து கொண்டுள்ளனர். பாமக சார்பில் GK மணி கலந்து கொண்டுள்ளார். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையும் இந்த தேநீர் விருந்தில் கலந்து கொண்டுள்ளார். முன்னாள் முதலமைச்சர் O. பன்னீர்செல்வம் இந்த தேநீர் விருந்தில் கலந்து கொண்டுள்ளார். தமிழ் மாநில காங்கிரஸ் GK வாசனும் இந்த தேநீர் விருந்தில் கலந்துள்ளார். மிகவும் குறிப்பாக கூற வேண்டும் என்றால் இந்தியா கூட்டணியில் உள்ள ஒரு முக்கிய கட்சிகள் இந்த தேநீர் விருந்தை புறக்கணித்துள்ளனர். அதன்படி காங்கிரஸ், CPM, CPI, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் கட்சி உள்ளிட்ட கட்சிகள் இந்த தேநீர் விருதை புறக்கணித்துள்ளனர். திமுக சார்பில் இந்த தேநீர் விருந்தில் யாரும் கலந்து கொள்ளவில்லை. ஆனால் அரசு சார்பில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உள்ளிட்ட அனைத்து அமைச்சர்களும் கலந்து கொண்டுள்ளனர். அந்த தேநீர் விருந்தானது தற்போது தொடங்கி ஆளுநர் மாளிகையில் நடைபெற்று வருகிறது. கண்ணன், தற்போது திமுக கூட்டணி கட்சிகள் ஆளுநரின் தேநீர் விருந்த புறக்கணிச்சிருக்கிறாங்க. அதே நேரத்தில் அரசு சார்பில் முதலமைச்சர் மற்ற அமைச்சர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டிருக்கிறாங்க. அதே மாதிரி MSME சேர்ந்தவர்களும் அதே போல மற்ற துறையினரும் கலந்து கொண்டிருக்கிறாங்களா? அங்கு ஆளுநர் அளிக்கும் தேநீர் விருந்தில் இவர்கள் தாண்டி கட்சி சார்பாக இல்லாமல் மற்ற எந்த துறையை சேர்ந்தவர்கள் எல்லாம் கலந்து கொண்டிருக்கிறாங்க? அவங்களோட ஆளுநர் ஒரு கலந்துரையாடலை நிகழ்த்துவாரா? ஆளுநருக்கு அளிக்கும் தேநீர் விருந்தை பொறுத்தவரையில் ஆளுநர் மாளிகை சார்பில் தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகள் மற்றும் மிக முக்கிய பிரமுகர்கள், தொழிலதிபர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் அழைப்பானது விடுக்கப்படும். அதே போன்றுதான் தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. அதில் சார்பில் திமுக சார்பில் இந்த தேநீர் விருந்தில் யாரும் கலந்து கொள்ளவில்லை. அதே போன்று திமுக கூட்டணி கட்சிகளான காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட கட்சி, மதிமுக உள்ளிட்ட கட்சிகள் சார்பிலும் யாரும் கலந்து கொள்ளவில்லை. மீதமுள்ள பாஜக உள்ளிட்ட கட்சிகள் சார்பில் அனைவரும் கலந்து கொண்டுள்ளனர். இதே போன்று பல மிக முக்கிய பிரமுகர்களும் இந்த தேநீர் விருந்துகளில் கலந்து கொண்டுள்ளனர். குறிப்பாக கூற வேண்டும் என்றால் தமிழகத்தை சேர்ந்த மிக முக்கிய தொழிலதிபர்கள், முன்னாள் ராணுவத்தில் மிக உயர்ந்த பதவியுள்ள முன்னாள் ராணுவத்தினர், மிக முக்கிய பிரமுகர்கள் அனைத்தும் இந்த தேநீர் விருந்தில் கலந்து கொண்டுள்ளனர். அனைவரும் இந்த தேநீர் விருந்தில் கலந்து கொண்டு ஆளுநருடன் கலந்துரையாட உள்ளனர். மேலும் இந்த தேநீர் விருந்தை பொறுத்தவரை பல்வேறு நிகழ்ச்சிகளும் இந்த தேநீர் விருந்தில் நடைபெற உள்ளது. மேலும் இந்த பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற உள்ளது. இந்த தேநீர் விருந்தை பொறுத்தவரை ஆளுநர் அளிக்கும் தேநீர் விருந்து என்பதால் ஆளுநர் மாளிகை சார்பில் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ள ஆளுநர் மாளிகை சார்பில் ஒரு தேநீர் விருந்திற்கு பல்வேறு அனைத்து துறைகளையும் சேர்ந்த பல்வேறு துறையை சேர்ந்த வல்லுநர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் அனைவருக்கும் அழைப்பு விடுக்கப்படும். அவ்வாறு அந்த பல்வேறு துறைகளை சேர்ந்த தொழிலதிபர்கள், முக்கிய பிரமுகர்கள் உள்ளிட்ட அனைவரும் இந்த தேநீர் விருந்தில் கலந்து கொண்டுள்ளனர். நன்றி கண்ணன், விவரங்களை வழங்கியமைக்கு. சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.